வணக்கம் ஆண்டிமட நேயர்களே. ஆமாங்க, இன்னைக்கு தான் முதல்ல ஆண்டிமடன் ஒரு யூடியூப் சேனல். நாங்கள் 3 பேர் இல்லை 4 பேர். ஏன்னா ஒருத்தர் கேமரா ஆப்ரேட் பண்ணுறதுனால நான் அவரை அங்கே உட்கார வச்சிட்டோம். அடுத்ததாக அவரை உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இப்போ நாங்கள் 3 தொப்பைகள் எல்லாம் மும்மூர்த்தினாங்க. நாங்கள் 3 தொப்பைகள் உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேச போகிறோம் ஆண்டிமடம் மூலமாக. அது என்னன்றது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு தெரியும். இப்போது ஆண்டிமடன் ஆள ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அஜித் அவரும் அஜித்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ சமீபமாக வரப்போகிறது விடாமுயற்சின்னு அஜித்தோட படம் வருது. ஆண்டிமடம் அஜித் 2 ஓகேவா? அதனால நாங்கள் 3 பேர் இங்கே ஒரு அதனால நம்ம விடாமுயற்சி படத்தை பற்றி பேசலாம். எனக்கு விடாமுயற்சி படத்துக்கு சில சந்தேகங்கள் இருக்கு. அதை நிறைவேற்ற போது நீங்களா இல்லை அதை சொல்லிட்டீங்கன்னா நான் கேள்வி அவங்ககிட்ட கேட்பேன். நான் படத்தை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயத்த, அதுவும் அஜித்தை பற்றி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதை பத்தி அதுவும் தலை அஜித்தை பத்தி பேசணும்னா ரொம்ப சாரி மன்னிக்கணும். தலைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் ஏகே தான் சொல்லுவோம். இது ஒரு பிளஸ் பாயிண்ட்னா நான் ஏகே உசைன் அஜித் ஏகே அஜித் என்ன ஒரு விஷயமா பார்த்தீங்களா? முதல் நாளே ஒரு சிக்கல் பாருங்க. சரி, நம்ம ஏகே அஜித்தை பத்தி பேசுறது நம்ம ஆண்டிமட டிவில கண்டென்ட்டே நம்ம ஏகே அஜித்தை பத்தி பேசுறோம். சரி, இப்ப இந்த விடாமுயற்சி படம் எப்ப பூஜை போட்டு ஆரம்பிச்சாங்க? சமீபத்துல அந்த இயக்குனரோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். மகிழ் திருமேனி என்ன சொல்றாருன்னா, இந்த படம் நாங்க மகிழ் திருமணி தான் இயக்குனர். தொண்டவர் கரகரன்னு பேசுவார். ரொம்ப நான் சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு கரகரப்பா இருக்கு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெக்யூலர் குரல் இருக்கு. ஓகே, அது திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு. ஆனா இவரு ஒரு குரல் எழுதிருக்காரு. ஓகே, ரெடி. அவர் அந்த படத்தை பத்தி சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்கல, இந்த படம் பெரிய நடிகரை வச்சு எடுக்கிறேன், ஆனா ஷார்ட் டைம்ல முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி அக்டோபர் மாசம் இதுக்காக பிளான் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் அக்டோபர் 2023 அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரிலீசிங் டேட் ஏப்ரல் ஆர் மே அப்படின்னு பிளான் பண்ணி தான். எந்த வருஷம்? 2024 ஏப்ரல் ஆர் மே. அதாவது 2023 அக்டோபர்ல ஆரம்பிச்சு 2024 அஜித் பிறந்த மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். சரி, ஓகே. அப்புறம் படம் டைட்டில் விடாமுயற்சின்னு வச்ச ராசியோ என்னமோ தெரியல, படம் அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ண முடியாம இல்ல எடுத்து முடிக்க முடியாமலும் அடுத்தடுத்து ஷெட்யூல் ப்ராப்ளம் ஆகி ஒரு நிமிஷங்க. கால்ஷீட் அஜித் ரெடி, எடுக்கிறதுக்கு திருமணி ரெடி, கேமராமேன் ரெடி. அப்பயும் எடுக்க முடியல. அவங்க எடுக்க போன இடம், அந்த டெரெயின், அந்த கிளைமேட் அவங்களுக்கு சதி பண்ணிருச்சு. அதை இயக்குனரே சொல்லியிருக்காரு. இயற்கை பிரச்சனை. அதாவது நமக்கெல்லாம் கால இயற்கை பிரச்சனை வரும். இது பாருங்க, ஒரு படத்துக்கே ஒரு இயற்கை பிரச்சனை வந்து சொல்லுங்க பாப்போம். அவர் அஜர்பைசான் சொல்லிட்டு ஒரு இடத்துலதான், அஜர்பைசான் அப்படின்னு ஒரு நாடு, அப்படி ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுலதான் போய் அந்த படத்துக்கு ஷூட்ல ரெடி பண்ணி ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருக்கையில இயற்கையோட கோர தாண்டும் அங்க பயங்கரமா இருந்திருக்கு. இப்படி என்னன்னா, அந்த நாட்டுல பனி இருக்கும், ஆனா பனி பொழிவு இருக்காதான். காற்று இருக்கும், அசுர காற்று இருக்காதான். இத டைரக்டரே சொன்னது. எப்படின்னா, பனி மழையாவே கொட்டிருக்கு. அதே போல காத்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா, ஆளைய தூக்கிட்டு போற அளவுக்கு காத்து. அந்த மாதிரி அசுர காற்று, சில அந்த ட்விஸ்டர், அந்த மாதிரி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அமெரிக்கா பக்கம் அந்த நாட்டுல அது வரும்போது இவங்களால சமாளிக்க முடியாம கேன்சல் பண்ணிட்டு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஒரு நிமிஷம் இது சொன்னப்பதான் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. கொட்டுமலை சாரல் உப்பு விக்க போனேன், காத்தடிக்கும் நேரம் மாவு விக்க போனேன். அந்த பாட்டு இதுல சிக்காகுது. இதுல ஒரு இடைவெளியில என்ன பிரச்சனைனா, அஜித் அவர்களுக்கு ரேசிங் பிரச்சனை. அவர் ரேஸ் போயிட்டு இருக்காரு. ரேஸ்னா புரியல. கார் ரேஸ். இந்தியாவுக்காக முதல்ல பைக் தான் ஓட்டுந்தாரு. கார் ரேஸ் ஓட்டித்தான் இருக்காரு. பைக்கு கார் ரெண்டும். நம்ம இந்தியாலேயே தமிழகத்துல இருந்து முதல்ல நரேன் கார்த்திகேயன் ஒரு பையன், கோயம்புத்தூர்கார பையன் கார் ரேஸுக்கு போனாரு. அஜித்துக்கு அப்புறம் அவர் தான் வந்தாரு. பட் அதோட அவர் விட்டுட்டாரு 2-3 ரேஸோட. குடும்ப சூழ்நிலை, அப்புறம் அவங்க ஃபேமிலியில அனுப்பல, அதனால அவர் அதோட நிப்பாட்டிட்டாரு. ஆனா நம்ம இவர் அஜித் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ரேஸ விடல. சினிமாவில சம்பாதிச்சாரு. அவருக்கு அவர் காலத்துல ஸ்பான்சர் இல்ல. நீங்க சொல்றது பார்த்தா தப்பா தெரியுது. சினிமாவை சம்பாதிச்சது ரேஸ்ல ஒரு ஆனா குதிரை ரேஸ் மாதிரி இருக்கு. அது தெளிவா பேசிங்க. மக்கள் சினிமாவை சம்பாதிச்சு ரேஸ்ல ஒரு ஆனா எங்கேயோ போயிடுவாங்க. சொல்றதுக்கு நீங்க முந்திக்கிட்டீங்க. சினிமால அவர் சம்பாதிச்சு இந்தியாவுக்காக ஒரு ஸ்பான்சரே அவரை தானே ஸ்பான்சர் பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு
நம்ம நாட்டுக்காக பெருமை சேர்த்திருக்காரு. ஒரு காலத்துல வந்து அவருக்கு ஸ்பான்சர் யாருமே பண்ணல. சோ அதனால நம்ம இந்தியாவுக்காக ஜெயிக்கணும், இன்னைக்கு வந்து இனிமேல் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டணும், இந்தியாவில வந்து நான் இருக்கேன். இன்னைக்கு வந்து வர இளைஞர்கள் கார் ரேஸ் நல்லா தெரிஞ்சா அஜித் சாரை போய் நீங்க சந்திக்கலாம். எந்த அளவுக்கு அப்போ அவரே உங்ககிட்ட எல்லா திறமை இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அஜித் ரேசிங் கிளப்ல நீங்களும் ஒரு மெம்பர் ஆகலாம். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க போர்ச்சுகல் அவங்களையெல்லாம் அவர் வந்து அவரோட அஜித் ரேசிங்ல கலந்து இந்தியா நாட்டுக்கு ஜெயிச்சிருக்காரு. அஜித்தோட ரேசிங் கிளப் வந்து இந்தியாவோட கிளப். ஆனா அவரோட 4 பேர் ரேஸ் பண்ணாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் நம்ம இந்தியன், நம்ம அஜித் குமார். மத்த 3 பேருமே வெளிநாட்டுக்காரங்க தான், போர்ச்சுகல் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கார பர்சன்ஸ் தான். இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு, அதாவது இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு எஸ். சோ நம்ம தமிழரா இருக்கணும், அது ஒரு பெருமை இருக்கு. இந்தியாவுக்கு ஒரு பெருமை, அவர் தமிழரா இருக்கணும் இன்னொரு பெருமை, நமக்கு இன்னொரு பெருமை. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஜான் பிரைட் ஹாலிவுட் நடிகர், அவர் ஒரு ரேசர் தான். அவர் ஒரு நாட்டுல வந்து ரேஸ் ஓடும்போது எந்த அளவுக்கு வரவேற்பு சத்தங்கள் இருந்துச்சோ, அஜித் குமார் அவர்கள் துபாயில வந்து ரேஸ் ஓடும் போது அதை விட ஒரு மடங்கு எச்சா இருந்திருக்கு ரசிகர்கள் சத்தம். அங்க இருக்கிற ஆங்கர் பண்றவங்க காம்பேரிஸ் வந்து இது என்ன இவ்வளவு சவுண்டா இருக்கு, இவர் யார், இவருக்கு இவ்வளவு சவுண்ட் வருதுன்னு தேடும் போது கூகுள் அடிச்சு பாக்குறாங்க அஜித் குமார். அவர் ஒரு நடிகருங்கிறது அன்னைக்கு தான் அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வருது. அது வரைக்கும் அவர் ஒரு நடிகருங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உலகம் பூரா நம்ம அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லா பக்கம் இருக்காங்க. ஆனாலும் ஸ்போர்ட்ஸ் மூலியமா பயங்கர வேற லெவலில் ரீச் ஆயிருக்காரு தான் நான் சொல்லுவேன். இந்த ரீச்னால அவருக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. விடாமுயற்சி படம் இன்னொரு 2 மடங்கு ஓப்பனிங் இருக்கும் உலக லெவல்ல. ஏன்னா இந்தியன் ரேசியர் அப்படிங்கிற ஒரு 3வது இடத்தை நம்ம கொடுத்திருக்காரு. இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு பல வருடங்களுக்கு அப்புறம். சோ இது வந்து ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கா இருக்கட்டும், அஜித் குமார் இன்னைக்கு உலகம் பூரா தெரிஞ்சிருக்காரு. அது நம்ம இந்தியனுக்கும் பெருமை, நம்ம சினிமாக்கும் பெருமை, தமிழ்நாட்டுக்கும் பெருமை. நல்ல விஷயம். இது நம்ம ஆண்டிபடம் சார்பாக அஜித் குமாருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் என்னுடைய பர்சனலா நான் சொல்ல வேண்டிய வர விஷயம் என்னன்னா, அஜித் குமார் இன்னைக்கு இருக்கிற தமிழ் சினிமாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நடிகர்கள் 2வது இடத்துலயோ 1 இடத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார். அவரை நம்பி தயாரிப்பாளர்கள் கிட்டத்தட்ட பல 100 கோடி போட்டு படம் எடுக்கிறாங்க. ஸோ பல 100 கோடி போட்டு படம், இவர் கார் ரேஸ் அவர் இன்ட்ரெஸ்ட் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதன் மூலமா ஏதாவது நடக்கக்கூடிய இது வந்து நடக்குதுன்னு நான் சொல்லவில்லை. இப்ப இந்த ரேஸ் கூட பார்த்தா சின்ன ஒரு அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அந்த ரேஸ்ன்றது எப்படி எந்த காலத்துல என்ன நடக்க தெரியாது. அவரை நம்பி பல தயாரிப்பாளர்கள், அந்த தயாரிப்பாளர் நம்பி பல டெக்னீஷியன்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம், ஒரு படத்தை முடிச்சிட்டு தான் ரேஸ் போனாரு. படம் போயிட்டு இருக்கும் ரேஸ் போல, அதனால எந்த பாதிப்பும் தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா. ஆனா அஜித் ரசிகர்கள் அவர் நல்லா இருக்கணும், அவர் எங்களுக்கு ரொம்ப வேண்டிக்கிறாங்க, ரொம்ப ஒரு வெறியோடு இருக்காங்க. இப்போ அவர் ஜெயிச்சிட்டா. அதுல இன்னொரு விஷயம் சொல்ல வரணும். அமராவதினு ஒரு படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் அமராவதி படம் வந்தவொடனே ஒரு பைக் ரேஸ்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி அவருக்கு இடுப்பு கொஞ்சம் இது. அப்பதான் அறிமுகமாக அமராவதி அறிமுகமாக சோலா கிரியேஷன் நினைக்கிறேன். அறிமுகமாகி நல்லா வந்துச்சு. நல்லா அஜித் குமார் புது நடிகர் வந்திருக்காரு, அழகா இருக்காரு, சாமிங்கா இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எதிர்க்க முடியல, படம் முடியல, அப்படியே வந்தார். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, என்ன நானே சிரிக்கி நானே வந்தவன். அதே மாதிரி அவர் அடிபட்டு அவரே தேறி அதுக்கப்புறம் அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, வந்துட்டார், ஜெயிச்சிட்டார். ஏன்னா இப்ப அந்த விடாமுயற்சிங்கிற டைட்டில் வந்து அவருக்கு ரொம்ப பொருத்தமா. அப்ப வந்து விடாமுயற்சி அப்ப 4 வருஷம் அவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. இது அவர் தன்னை சொன்ன மாதிரி அவர் தன்னை செதுக்கி வந்திருக்காரு. அது இப்ப சொல்ல போனா நீங்க ஜெயிச்சிங்க, பேர் வாங்கிட்டீங்க, நல்ல விஷயம், உங்க ஆசை, கனவு, லட்சியம். நான் எங்க கருத்து என்ன சொல்றேன்னா, நீங்க பல ரேசரை உருவாக்குங்க, வழிகாட்டியா இருங்க. அதாவது நல்ல ரேசர் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம இருக்கலாம். அவங்களை உருவாக்கி அதை நீங்க சந்தோஷப்படுங்க. எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இல்ல கண்டிப்பா அவர் செய்வாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அஜித் சார் இந்த அளவுக்கு பண்றாருங்கிறது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அஜித் ஒரு ரேசருங்கிறது எல்லாருக்கும் மேலோட்டமா மக்களுக்கு தெரியுமே தவிர, அவர் ஒரு ஸ்பான்சர் இன்னைக்கு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அஜித் குமார் ரேசிங் ஒரு கிளப் இருக்குங்கிற விஷயம் இன்னைக்கு அவர் ஜெயிச்ச உடனே உலகம் பூரா தெரிஞ்சிச்சு. நம்ம இந்தியர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் தெரியும். இனி அந்த ரேஸ் மேல ஆர்வம் உள்ள ரசிகர்கள், இளைஞர்கள் அவங்க வந்து இனி ஒரு தைரியமா வரலாம் வெளியே. தனக்கு அத்தனை திறமை இருக்கிறவங்க அஜித் குமார் ரேசிங்க முன்னிட்டா கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது நான் ஆண்டிமடம் மூலியமா சொல்லிக்க விரும்புறேன். அப்புறம் அந்த பொங்கலுக்கு விடாமுயற்சி வரதா நியூஸ் வந்துச்சு. டைரக்டர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா படம் ரிலீஸ் ஆனா ரொம்ப படம் ஃபைட் ரொம்ப கேள்விப்பட்டேன். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, ஆக்சுவலா பொங்கலுக்கு விடாமுயற்சி வருதுன்னு சொன்னா அஜித் ரசிகர்கள்லாம் அவ்வளவு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை விட ஆர்வமா இயக்குனர் வந்து
ஆர்வமா இருந்திருக்காரு. அந்த ஆர்வத்துக்கு தடை போடுற மாதிரி அந்த டைம்ல படத்தை கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. உருவான விஷயமே நம்ம அவருக்கு வந்து அஜித்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா வந்து முந்தின நாள் தான் சொல்றாங்க. சொல்றப்ப அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அவரும் சொல்லியிருக்காரு, அவரும் ஃபீல் பண்ணிட்டே உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்போ ஒரு ஏகே இருந்து ஒரு போன் வருது இவருக்கு. அந்த போன் காலில் என்ன சொல்றாங்கன்னா, பண்டிகை அன்னைக்கு படம் வரலன்னா கவலைப்படாதீங்க, நம்ம படம் வர்றதுனாலதான் பண்டிகைன்னு மயில் திரும்பி நீட்டு அஜித் சொல்லியிருக்காரு. அது அவருக்கு பெரிய ஒரு எல்லா காலைகளையும் மறந்துட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு தயாராயிட்டேன் அப்படின்னு அவர் சமீபத்தில் இந்த பேட்டியில நீங்க சொல்றது ஒரு உண்மையான விஷயம்னா, பொங்கலுக்கு பல சின்ன படங்கள் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த பொங்கலுக்கு அந்த படங்கள் வரணும், அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கான். ஆனா பெரிய நடிகர் படங்கள் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் அவங்களுக்கு பொங்கல், தீபாவளி, அது மாதிரி எல்லா நடிகர்களுமே ஃபெஸ்டிவலை தவிர்த்துட்டு மற்ற நாளே வரும்போது அது ஒரு பண்டிகையா மாறுது. ஒரு இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. 12 வருஷம் கழிச்சு அந்த பொங்கலுக்கு மதகதராஜா வந்து அந்த சுந்தர்சி அவர்களுக்கு நம்ம பெரிய தமிழ் இண்டஸ்ட்ரி அதை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அந்த படம் 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து ஜெயிக்குமா அப்படிங்கறத அதாவது ஒரு விஷயம் சொல்லணும், நகைச்சுவை 1900 என்னைக்கு சினிமா ஆரம்பிச்சோ லாலர்காடில இருந்து நம்ம சார்லி சாப் நகைச்சுவை இருந்து அந்த சார்லி சாப்ல 100 வருஷத்துக்கு முன்ன நகைச்சுவை டைலாக் இல்லாம, அதாவது உடல் மொழின்னு சொல்லுவாங்க, அந்த உடல் நகைச்சுவை நம்ம இன்னைக்கு ரசிக்கிறோம். நகைச்சுவை என்னைக்கும் ரசிக்கக்கூடியது. ஆனா அது நகைச்சுவையாக இருந்தால் மட்டும். ஆனா அந்த நகைச்சுவை அந்த மதகதராஜா படத்துல இருந்துச்சு. அதுல என்ன விஷயம்னா, நம்ம மனோபாலா அதாவது இத்தனை பேர் இருந்தாலும் அந்த மனோபாலா வந்து நடிச்சதுதான் ஹைலைட். அந்த டெட் பாடி நடிப்பாரு. ஆனா எத்தனையோ படங்கள் வந்திருக்கு டெட் பாடி விஷயமா. சமீபத்துல ஒரு படம் ஃபன்னு சொல்லி இயக்குனர் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் டெட் பாடி வச்சுதான் கொண்டு போனாங்க. நாங்க பெண்களை வச்சு படம் பெருசா வரல. ஆனா சிம்பிளா மனோபாலா சார் ஒருத்தரை வச்சு அழகா காமிச்சிருக்காரு சுந்தர்சி சார். அது என்ன வருத்தம் என்னன்னா, அதை பார்க்க அவருக்கு அந்த படம் பார்த்துருப்பாரு. ஆனா அந்த வெற்றியை சுவைக்க கடவுள் அவருக்கு வாய்ப்பு தரல. அது ஒரு சின்ன மனத்தாங்க. சரி, ஓகே. ஆனா படத்தை பொறுத்த மிக வெற்றி. சரி, விடாமுயற்சி அதை பத்தி சொல்லிக்க விரும்புறேன். சுந்தர்சி அவர்களுக்கு இது மிகப்பெரிய வெற்றி, இந்த ஆண்டோட முதல் வெற்றி நான் சொல்லுவேன். 12 வருஷம் கழிச்சு வந்தாலும். ஆனா அவர் ஒரு நாள் எனக்கு ஒரு பேட்டியில சொல்றாரு, என்ன வந்து வெற்றி இயக்குனரோட பட்டியல நீ சேர்க்கலைன்னு. ஆண்டிமட சார்பா சொல்றோம் சார், நீங்க வெற்றி இயக்குனராக தான் இருக்கீங்க. மக்கள் மனதில் அனைத்து பெண்களும் சரி குழந்தைகளும் சரி சுந்தர்சி சார் படம்னா குடும்பமா வருவாங்க. யார் நடிகர் நடிகைன்னு பார்க்க மாட்டாங்க, சுந்தர்சிங்கிறத பார்ப்பாங்க. இன்னைக்கும் தியேட்டர் அதிபர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் சுந்தர்சி சார் படம்னா கண்ண மூடிக்கு வருவாங்க. ஏன்னா நமக்கு போட்ட பணம் வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க இதுல வந்து எந்த ஒரு அரசியல் இல்லாம எல்லாரும் மனசு சந்தோஷம் சிரிச்சுட்டு போற விஷயம் தான் உங்க படத்துல இருக்கு. அது நீங்க என்னைக்குமே வெற்றி இயக்குனர் தான். அதை எங்க ஆண்டிமட சார்பா நாங்க சொல்லிக்க விரும்புறோம். அதாவது நம்ம விடாமுயற்சி பேச வந்துட்டு நடுவில் இருக்கு சுந்தர்சி எடுக்கிறீங்க இல்ல, எல்லா நம்ம சினிமான்னு வந்துட்டுனா எல்லா இதுமே டச் பண்ணிடுவோம். சுந்தர்சியும் அவர்களும் ஒரு படம் நம்ம எங்க சம்பந்தப்பட்டதுன்னா அந்த பொங்கல் ரிலீஸ் விடாமுயற்சி. பொங்கல் விடாமுயற்சி, அந்த பொங்கல் விடாமுயற்சியில விடாமுயற்சியே அந்த மதகதராஜா விடாமுயற்சியோட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இதான் மேட்ரு. சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு அஜித் படம் விடாமுயற்சி எப்போ ரிலீஸ் ஆகுது, எந்த தேதி? அதாவது பிப்ரவரி 6 சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? உண்மைதான். இந்த முறை கண்டிப்பா பிப்ரவரி 6 எல்லா பிரச்சனையும் முடிச்சு நல்லபடியா வெளியிடுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரசிகர்கள் அதை விட ஆர்வமா எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடே இல்ல, இந்த முறை இந்தியாவே எதிர்பார்க்குது. உலகமே இல்ல, சாருக்கு ஒரு பெரிய ஒரு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்காரு. என்னன்னா இந்திய அரசு வந்து ஒரு பெரிய கௌரவ விருதை கொடுத்திருக்கு. பாராட்டுகளை அது வந்து மத்திய அரசுக்கு நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களுடைய அஜித் குமார் அவர்களுக்கு, நம்மளுடைய அஜித் குமார் அவர்களுக்கு நீங்க கொடுத்த மத்திய அரசு அவர்களுக்கு, பிரதமர் மோடி மற்றும் எல்லாருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆண்டிமடம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வரப்போற பிப்ரவரி 6 விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அது இல்லாம அதாவது விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி தேவையில்லாம இந்த கமலை லிங்க் பண்றீங்க. விஸ்வரூபம் கமல் படம், விடாமுயற்சி அஜித் படம். அஜித் படத்துலயே கமலை நீங்க லிங்க் பண்றீங்க. விடாமுயற்சி விசுவாசத்தோட ஜெயிக்கும், ஏன்னா விசுவாசம் அஜித் படம். இது மாதிரி லிங்க் பண்ணுங்க, லிங்க் பண்ணாம பேசக்கூடாது. எது தேவை கமலை இருக்கிறீங்க உலக நாயகன் நீங்க இப்போ
வந்தாரு இல்லங்க விஸ்வரூபத்துல வந்துட்டார்ல. இல்ல உலக அளவுல வேண்டாங்கிறேன். உலக அளவுல ஏகேயும் இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாரு. அதனால அடுத்த உலக நாயகனாவும் அவரை நம்ம நினைக்கலாம் இனிமேல். அதாவது நீ என்ன சொல்ல வரீங்க, அடுத்த உலக நாயகனா அப்படி அவர் சொல்ல விரும்பல. உலக நாயகன் மாதிரி உலகம் பூரா ரீச் ஆயிட்டாரு ஸ்போர்ட்ஸ் மூலியமா, இன்னைக்கு இந்தியாவை பெருமை சேர்த்து வச்சிருக்காருங்கிறத அவர் சொல்ல வருவாரு. அதாவது கமலஹாசன் உலக நாயகன், அஜித் குமார் உலகம் தெரிஞ்ச நாயகன். ஓகேவா? கண்டிப்பா கண்டிப்பா. உலகம் தெரிஞ்ச நாயகன் அஜித் குமாருக்கு இந்த விடாமுயற்சி படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தர எங்களுடைய ஆண்டி படம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆண்டி படம் முதல் எபிசோடு அஜித் குமார் சாரோட தொடங்கினதுல எங்களுக்கு மிக்க சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி. எப்படி அஜித் குமார் வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி எங்க ஆண்டி மடமும் மிகப்பெரிய வெற்றி பெற தங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்க பண்ண போற விஷயம் என்னன்னா, கீழே ஒரு சின்ன பட்டன் இருக்கும் தெரியுமா, அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிளிக் பண்றத ஒரே ஒரு ஆட்காட்டி வரலாம். இது உங்களுக்கு இங்க எதுவுமே குறைய போகுது. பாக்குறீங்க அந்த சப்ஸ்கிரைப் சொல்லாதுங்களா, அதை கிளிக் பண்ணினா சந்தோஷம் பாருங்க. அஜித்தோட எங்களுக்கு சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.